இன்னார் தான் படிக்கலாம், இன்னார் படிக்கக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் தலைவிரிச்சு ஆடின காலத்தில் எல்லோரும் படிக்கலாம்னு பெரிய வாசலை திறந்து விட்ட எத்தனையோ கல்லூரிகளில் லைலா கல்லூரியும் மிக முக்கியமான ஒன்று. சென்னையில் எத்தனையோ கல்லூரி காலேஜ் இருந்தாலும் லைலா மட்டும்தான் தனிச்சு தெரியும். கல்வி, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் லைலா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹைலைட்டாக தெரிவாங்க. அதே நேரத்தில் ஒரு கவலையோடு வந்து நிற்கிறேன், இங்கே நான் படிக்காமல் போயிட்டேன்னு அப்படின்னு அந்த வருத்தத்தோட. அப்படியே இங்கே சேர்ந்து படிச்சிருந்தாலும் ஒழுங்காக காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் படித்தது பிரசிடென்சி மாநில கல்லூரி. அதெல்லாம் சொன்னால் ஒரு பெரிய கதை. என்னுடைய மகன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்ததும் இந்த லைலா காலேஜ் தான். உதயநிதி மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய MP தயாநிதி மாறன், அவர் அண்ணன் சன் டிவி கலாநிதி மாறன், நான் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டேன். அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்கள் காலேஜில் படித்த மாணவருடைய பெற்றோராகவும் வந்திருக்கிறேன். சென்னையில் எத்தனையோ கல்லூரி காலேஜ் இருந்தாலும் லைலா மட்டும்தான் தனிச்சு தெரியும். கல்வி, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் லைலா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹைலைட்டாக தெரிவாங்க. ஏராளமான சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த லைலா கல்லூரியுடைய 100ஆண்டு விழாவில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஒரு கவலையோடு வந்து நிற்கிறேன், இங்கே நான் படிக்காமல் போயிட்டேன்னு அப்படின்னு அந்த வருத்தத்தோட. அப்படியே இங்கே சேர்ந்து படிச்சிருந்தாலும் ஒழுங்காக காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் படித்தது பிரசிடென்சி மாநில கல்லூரி. அதெல்லாம் சொன்னால் ஒரு பெரிய கதை. அதனால் இந்த 100ஆண்டு விழா கலந்துக்கிற நேரத்தில் லைலான்னு சொன்னாலே அது ஒரு பெருமை தான், ஒரு கெத்து தான். அப்படிப்பட்ட இந்த லைலா காலேஜ் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவர்கள்னு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய மகன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்ததும் இந்த லைலா காலேஜ் தான். இங்கே கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. உதயநிதி மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய MP தயாநிதி மாறன், அவர் அண்ணன் அவர் அண்ணன் சன் டிவி கலாநிதி மாறன், நான் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டேன். இந்த கல்லூரியில் தான் படித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்கள் காலேஜில் படித்த மாணவருடைய பெற்றோராகவும் வந்திருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளவோ மாறிடுச்சு. சென்னையை சுற்றி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலை இருந்துச்சா? இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருந்த கல்லூரிகளை விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போது கல்வி தான் அழிக்க முடியாத செல்வம்னு சொல்கிறோமே, அந்த செல்வம் அப்போ எல்லோருக்கும் கிடைக்கல. கிடைக்கலன்னு சொல்கிறத விட கொடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இங்கே பெருமையோடு பேசுனாங்களே, சேவை மனப்பான்மையோடு இந்த லைலா கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு. அருட்தந்தை பிரான்சிஸ் பெட்ராம் SJ மற்றும் அவருடைய சக இயேசு சபை அருட்பணியாளர்கள் இந்த காலேஜை தொடங்கினாங்க.
தமிழ்நாட்டில் தன்னோட ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கி தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் என்பது 1924 பிறந்த ஆண்டு. இந்த லயலா நிறுவனத்துக்கும் அப்போதான் அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. 25ஆம் ஆண்டு 1925ஆம் ஆண்டு தன்னுடைய கல்வி பணியை இந்த கல்வி மூலமாக இந்த கல்லூரியை தொடங்கினாங்க. 75 மாணவர்களோடு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னார் தான் படிக்கலாம், இன்னார் படிக்கக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் தலைவிரிச்சு ஆடின காலத்தில் எல்லோரும் படிக்கலாம்னு பெரிய வாசலை திறந்து விட்ட எத்தனையோ கல்லூரிகளில் லயலா கல்லூரியும் மிக முக்கியமான ஒன்று. சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி கண்ணை திறந்துவிட்ட கல்லூரி இந்த கல்லூரி. இந்திய நாட்டினுடைய முதல் 10 சிறந்த கல்லூரிகளை ஒன்றா இந்த லயலா கல்லூரி இருக்கு. இது லயலாவுக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தான் பெருமை. இந்தியாவில் எந்த வகைப்பட்ட கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அது தலை சிறந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. இதுக்கு காரணம் கல்வி தான் ஒருத்தரோட எல்லா தடைகளையும் தகர்த்து தலைமுறை செய்யும்னு உணர்ந்து கல்வி புரட்சியை தொடங்கி வச்ச நீதி கட்சி. அந்த நீதி கட்சியை வெளிவந்தவங்க நாங்கள். அதனால தான் கல்விக்கு நாங்கள் அதிக முக்கியம் தந்தோம், இன்னும் தந்துக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து தருவோம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைத்தா தான் நம்ம திராவிட மாடல் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கும். பெருந்தலைவர் காமராஜரோட காலம் பள்ளி கல்வியினுடைய பொற்காலமாக இருந்துச்சு. தலைவர் கலைஞர் ஆட்சி காலம் கல்லூரி கல்வியோட பொற்காலமாக இருந்துச்சு. இன்றைய திராவிட மாடல் ஆட்சியானது உயர்கல்வியின் பொற்காலமாக, ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக திகழ்ந்து வருது. நாங்கள் நாடு ஒளிபெற பாடுபடுகிறோம், நீங்கள் மாணவ சமுதாயம் ஒளிபெற பாடுபடுறீங்க. தமிழ்நாடு ஒளிமயமானதாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் லயலாவும் தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுது. உங்களோட சேவை விலை மதிப்பில்லாதது, உங்களுடைய உழைப்பு கணக்கிட முடியாதது. அதனால தான் உங்களோட புகழும் அளவிட முடியாததாக இருக்குது. இந்த கல்லூரிக்கு புகழும் பெருமையும் கிடைக்கிற மாதிரி இங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் கிடைக்கணும். இவ்வளோ பெரிய காலேஜ் படிக்க கிடைச்ச வாய்ப்பை எல்லோரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். கல்வியோட தேவையை அடுத்தடுத்து வர மாணவர்களிடமும் பதிய வைக்கணும். ஏன்னா கல்விக்கான தடைகள் புதிய வடிவங்களில் வர தொடங்கியிருக்கு. இப்போ கல்வியோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் மீண்டும் எழத் தொடங்கியிருக்கு. அதையெல்லாம் அரசியல் களத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் மாணவர்களான நீங்கள் அறிவு களத்தை, அந்த பயணத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. 100 ஆண்டு கண்டு விட்ட லயலா கல்லூரி 1000 ஆண்டு வாழ்க 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.